தெரியும். இன்னும் நம்ம ஏசப்பாக்குள்ள இந்த VPS மூலமா ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். அதுக்காக 2 புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட போறோம். அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருன்னு பார்க்கலாமா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். நான் தான் சாம் வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாம் வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் VPS கிளாஸ் இல்லையா, அதனால நான் VPS கிளாஸுக்கு போக போறேன். எங்க என் ஃப்ரெண்ட் சாலமோன்? சாலமோன் எங்க இருக்க? ஐயோ, இவனுக்கு ஒரு வேலையே கிடையாது. எப்ப பாரு ஜெசி மடையிலக்கு சொல்றதா இவன் வேலை. சரி சாலமோன், ஓகே, நம்ம 2 பேரும் இன்னைக்கு VPS கிளாஸ் போலாமா? வாங்க நண்பர்களே, எங்க போறோம்? நாம VPS கிளாஸ் போறோம். எங்க நாம போறோம்? VPS கிளாஸ் போறோம். எங்க நாம போறோம்? VPS கிளாஸ் போறோம். எங்க நாம போறோம்? டேய் போதும்டா டேய். ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப VPS கிளாஸுக்கு போகலாம். நம்ம VPS கிளாஸ்ல ஸ்டார்டிங் பிரேயர் யார் வந்து பண்ண போறாங்க தெரியுமா? நம்ம சார்லி என்ன பண்ண போறாங்க? என்னடா அதுக்குள்ள சார்லி சொல்லிட்ட? சார்லி அங்கிள் யார் தெரியுமா? அவர்தான் நம்ம சர்ச்சோட சார்ஜ் பிராஜ். போடு சுச்சது, எல்லா பசங்களும் பயந்துடுவாங்க. சரி குட்டீஸ், ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சார்லி அங்கிள் ப்ரே பண்ணுவாரு. நம்மளும் சேர்ந்து ப்ரே பண்ணி வந்துருவோம். மகா கிருபை இருக்கும் நல்ல ஆண்டவரே, அருமையான கர்த்தர், நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீங்க. தாவே, இந்த நாளில் அப்பா பேர்பட்ட ஒரு ஊழியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அப்பா இதுல அதாவது கூடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் கூடுகின்ற தாவிகளை முயற்சியை எடுக்கக்கூடிய கர்த்தாவே, அந்த சிஸ்டர் ராகவ் சிஸ்டரையும் மகள் ஜெனிஃபர் கருத்தில் கூடுறாங்க. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் அதாவது வெற்றி பெற முடியாது இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இதுல கூடுகிற பிள்ளைகளும் கருத்தில் கூடு, சபை பிள்ளைகளும் கருத்தில் கொடுக்குறோம். அப்பா கர்த்தாவை தொடர்ந்து அநேக ஸ்தலங்களுக்கு பரவி கர்த்தாவே அநேக பிள்ளைகள் அப்பா இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் வந்து கலந்து கொள்ள நாமத்தை அவரை மேம்படுத்த மாட்டார்கள். அப்போ உங்களுடைய வேற சந்திரன் சொன்னது போல சிறு பிள்ளைகளுக்கு வருவதற்கு தடை செய்யாதீர்கள், அவர்கள் இடம் கொடுங்கள். அவருடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட புதியதை நீங்க ஏதாவது சொன்னது போல இந்த சிறு பிள்ளைகளுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் அவருடைய அந்த பட்சம் மற்றும் ஒவ்வொரு காரியமும் கருத்தில் கொடுக்கிறோம். நீர் அவைகளை கர்த்தாவை கேட்டு அதுக்கான பலனை பிள்ளைக்கு கொடுத்து பார்ப்பதற்காக சொல்லுங்கள். கருத்தில் தாழ்வு கொடுக்கிறோம். ஆசிரியர்கள் தலைப்படுத்தும் காத்து கொடுங்க. நான் இயேசு கிறிஸ்து அதிகாரங்கள் வெளியே பற்றி நாம் கேட்கிறோம். எங்கள் ஜீவனை பெறக்கூடாது. நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சரி, ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே விளையாட போறதுக்கு முன்னாடி சரி, எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு கிளம்பணும். இல்ல வீட்டுல அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா சாலமோன்? ஓகே சார். அப்படிதான் ஜெனி அக்கா சொன்னாங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. சரி வாங்க மூட. இப்ப நம்ம ஜெசி அக்கா நமக்காக ஒரு பாட்டு சொல்லி தர போறாங்க. ஜெசி அக்காவா? ஜெசி அக்கா யாரும் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஜெசி அக்கா தெரியும். யாரு? புதுசா ஜெசி அக்கா. ஜெசி அக்கா ஒரு புது வாலு. அந்த புது வாலு நம்ம கேங்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த ஜெசி அக்கா வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி தர போறாங்க. ஆக்ஷன் சாங் இல்லது, அது ஒரு சூப்பர் ஆக்ஷன். அது ஒரு குத்து சாங் சொல்லி தர போறாங்க. ஓகே குட்டி, சிரிப்பு நம்ம அந்த சாங்க பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு புது பாட்டுக்கு பாட்டு டான்ஸ் சொல்லி தர போறேன். கத்துக்கலாமா? வாங்க. ரெண்டு கூட கூர்மையான பட்டய வேதங்க
நம்ம எதுக்கு சொல்லணும், நம்ம நேரா போய் பார்த்துட்டே வந்துடலாம் அந்த கதையை. ஓகே குட்டீஸ், வாங்க நம்ம இப்போ ஒரு கதையை பார்க்க போலாம். பாய். காப்பாற்றுகிறேன், பயப்படாமல் இரு. தைரியமாக இரு, அது என்னை தான் முதலில் தாக்கும். பயப்படாதே ஆட்டுக்குட்டி. இன்னொரு ஆட்டுக்குட்டியும் உன்னை விட்டு ஓடிவிட்டதா தாவீது? எலியாப், நீ பார்த்திருக்க வேண்டும். இந்த சிங்கம் எங்கிருந்தோ வந்தது, ஆனால் நான் அதை தோற்கடித்து விட்டேன். உன் கதையை கேட்பதற்கு எனக்கு நேரமே இல்லை. அப்பா உன்னை அழைக்கிறார். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. நீங்கள் தேடி வந்தவன் நிச்சயம் இவனாக இருக்க முடியாது. இவன் குழந்தை. என் மூத்த மகன் எலியாவை மறுபடியும் பாருங்கள். இல்லை, கர்த்தர் இவனைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாவீது, நீ ஒரு நாள் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ விசேஷமாக ஆக்கியது எது? சூப்பரா இருந்துச்சுல. சூப்பரா இருந்துச்சுப்பா. நான் கூட தாவீது தாத்தா விட மாஸ் ஹீரோவா ஆக போறேன். நீ வந்துடா, அப்ப நானே. நம்ம ஏசப்பாவோட பேச்ச கேட்டோம்னு வச்சுக்கோ, ஏசப்பாக்கு பயந்து நடந்தோம்னு வச்சுக்கோ, தாவீது மாதிரி எல்லாருமே சூப்பர் ஹீரோவா ஆக்கிடலாம். நானும் இனிமே குட் பாயா இருப்பேன். நான் கூட தான் சூப்பரா கதை சொல்லுவேன். நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பா. கேள்வியா? இவன் வேற ஏதாச்சும் ஒரு நேரா விடமா கேட்பானே, என்ன பண்றது? சரி போனா போதும். வா, நீ தான் தைரியம் வா. சரி ஓகே, நீ கேள்வி என்ன கேள்வியா இருந்தாலும் சரி, நான் தைரியமா பதில் சொல்வேன். நீ சொல்லு பாப்போம். நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல கிடையாது. நீ தான் பதில் சொல்ல போறியா? சரி கேட்கிறேன், ஆனா பதில் சொல்லணும். எனக்கு ஜாமீன் கேள்வியா? 10 சாக்லேட் வாங்கி தரேன். நீ கேள்வி கேளு, நான் அப்புறமா பேசிக்கிறத பத்தி. அவசரம் பண்ணிட்டியே.
அப்படியா? சரி, இதுக்கப்புறம் நானும் நிறைய கேள்வியா கேக்குறேன். ஓகே ஓகே. உனக்கு வெட்டுக்கிளி சொன்ன ஞாபகம் வருது. நம்ம பைபிள்ல கூட வெட்டுக்கிளியே வந்து சாப்பிடுவாரு. யாருன்னு சொல்லி பாப்போம். அவரு வெட்டுக்கிளி மட்டும் சாப்பிட மாட்டாரு. வெட்டுக்கிளி காட்டுக்கேன் சாப்பிடுவாரு. யாரு சொல்லு பாப்போம். எனக்கு தெரியுமே. சரி சரி சரி. யோவான் ஸ்நானகன் தாத்தா. சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ் குட்டீஸ், நம்ம யோவான் ஸ்நானகன் தாத்தா வெட்டுக்கிளியும் காட்டு சேர்த்து சாப்பிடுவாரு. உங்களுக்கு தெரியுமா? அவருக்குள்ளதான் எலியாவின் ஆவி இருந்துச்சு. ஓகே குட்டி, இப்ப நம்ம ஒரு வசனம் கத்துக்கலாம். தண்ணி குடிக்க போற கேப்ல வசனம். ஓகே ஓகே, சீக்கிரம் வாங்க. யாரது? யார் யார் யாரது? நம்ம குளோரியாக்காவும் ஜோஷ்வானாவும் தான். கத்துக்கலாமா? கத்துக்கலாமே. என்ன குட்டீஸ், மெமரி வர்சஸ் கத்துக்கலாமா? பைபிள்ல முதல் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். இப்ப நம்ம இப்ரல கத்துக்கலாமா? பெரஷிட் எக்காத் எக்காத். பெரஷிட் bara elohim et ashamayim ve'et aaretz. குட்டீஸ், ஹீப்ரு வர்சஸ் கத்துக்கிட்டீங்களா? இதை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி நெக்ஸ்ட் வீக் உங்க சண்டே ஸ்கூல்ல போய் சொல்லுங்க. ஓகேவா குட்டீஸ்? பை. ஓகே, அடுத்து நம்ம என்ன கத்துக்க போறோம்? ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி டைம். அதுல நம்ம என்ன கத்துக்க போறோம்? டேய், பார்க்கலாம் வாடா. என்ன குட்டீஸ், நம்ம யூதர்கள் இப்படி பிதாவாகி தேவனை தோது பண்றதுன்னு கத்துக்கலாமா? முதலாவதாக 2 விதங்களை கண்டறியும் 3 விதங்களை நெற்றியை வச்சுதான் தோது. ஷமா இஸ்ராயேல் அதோனாய் எலோஹேனு அதோனாய் எக்காத். இது போலதான் யூதர்கள் பிதாவாகிய தேவனை தினந்தோறும் 3 வேளையும் தொழுது கொள்வாங்க. இதே போல நாமும் 3 வேளையும் இயேசுவை தொழுது கொண்டோம்னா அவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருவாரு. ஓகே குட்டீஸ், நீங்களும் பண்ணுவீங்களா? என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம் எல்லாம் பாத்தீங்களா? நிறைய கத்துக்கிட்டீங்களா? இனிமே நம்ம வாரம் இயேசுவோட குட்டி குட்டி சாங்ஸ், வசனம், டான்ஸ், ஸ்டோரிஸ்னு நம்ம நிறைய கத்துக்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? அதனால யாரும் வாரம் ப்ரோக்ராம மிஸ் பண்ணாதீங்கன்னு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பை.